இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான புதிய கதையை பார்க்க போறோம். கதையை கேட்க நீங்க தயார் தானே? வாங்க போலாம். அடர்ந்த காடு ஒன்றில் இருந்த குகையில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டில் இருந்த முயல், மான், காட்டெருமை போன்ற விலங்குகளை அது வேட்டையாடி தின்று வந்தது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வழக்கம் போல் வரி குதிரை ஒன்றை வேட்டையாடி வயிறு நிறைய அதன் இறைச்சியை தின்றுவிட்டு தன் குகையில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த குகையின் ஒரு மூலையில் வசிக்கும் எலி ஒன்று சிங்கத்தின் உடல் ஒரு பாறை என்று எண்ணிக்கொண்டு அதன் முதுகில் ஓடி ஆடி விளையாடியது. இதனால் சிங்கத்துக்கு தூக்கம் கெட்டுவிட்டது. அது கண் விழித்து எலியை பிடித்து கொண்டது. பிறகு அது எலியை பார்த்து, ஏய் சிறிய எலியே, நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது என் மீது ஏறி விளையாடி என் தூக்கத்தை நீ கலைத்து விட்டாய். உன்னை என்ன செய்கிறேன் பார், உன்னை என் வாயில் போட்டு மென்று விடுகிறேன் என்றது. இதனை கேட்டு எலி பயந்து விட்டது. அது தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, என்னை எதுவும் செய்து விடாதீர்கள். உங்கள் உடம்பு கல் என்று நினைத்து விளையாடி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை தயவு செய்து மன்னித்தால் நான் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னது. என் பேசுவதை கேட்ட சிங்கம் கடகட என காடே அதிரும்படி சிரித்தது. அது எலியை பார்த்து, எலியே, சின்னஞ்சிறிய உடல் கொண்ட உன்னால் மலை போல தோற்றமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? மேலும் சிறிய உருவம் கொண்ட உன்னை நான் சாப்பிடுவதோல் எனக்கு தான் அவமானம். பிழைத்து போ என்று கூறிவிட்டு எலியை விட்டுவிட்டது. எலி தப்பித்தோம், பிழைத்து விட்டோம் என்று அதன் இடத்தில் சென்று புகுந்து கொண்டது. ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல் வேட்டையாட புறப்பட்டது. நெடுநேரமாகியும் அதற்கு எந்த ஒரு இரையும் கிடைக்கவில்லை. அது சோர்ந்து போனதால் அது வேட்டையாடி கொண்டே நடுக்காட்டிற்கு வந்துவிட்டது. அங்கே ஒரு இடத்தில் வேட்டைக்காரர்கள் மிருகங்களை பிடிக்க வலையை விரித்து வைத்திருந்தார்கள். சிங்கம் அந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டது. காடே அதிரும்படி கர்ஜித்தது. எவ்வளவு முயன்றாலும் அதனால் அந்த வலையில் இருந்து வெளியே வரவே முடியவில்லை. அது மீண்டும் மீண்டும் கோபத்தால் கர்ஜித்துக் கொண்டே இருந்தது. இந்த சத்தம் வலையில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் விழுந்தது. அது உடனே விரைந்து ஓடி வந்து சிங்கம் சிக்கியிருந்த வலையை தன் கூர்மையான பற்களால் கடித்து அந்த சிங்கத்தை வலையில் இருந்து விடுவித்தது. அப்பொழுது சிங்கம் எலியை பார்த்து, எலியாரி, அன்று நீ என் தூக்கத்தை கழித்த போது உன்னை கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அப்பொழுது நீ தக்க சமயத்தில் உதவுவதாக வாக்களித்தாய். அப்பொழுது நான் சிறிய உருவம் கொண்ட உன்னால் பெரிய உருவமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று உன்னை கிண்டல் செய்தேன். உருவத்தில் மிகவும் சிறியவனான நீதான் இன்று என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன் உதவிக்கு நன்றி என்று கூறியது. அதன் பிறகு இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாக பெரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தனர். இந்த கதையோட நீதி என்ன என்றால், ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரால் நமக்கு என்ன நன்மை செய்திட முடியும் என்று நினைக்க கூடாது. உருவத்தில் சிறியவராக இருப்பவரிடம் திறமை அதிகமாக இருக்கும். எனவே அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறேன். பாய்.